ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சிக்கன் போட்டு மசாலா. இந்த மசாலாவை நம்ம ரசம் சாதத்தை கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா தாளித்த தயிர் சாதத்தை கூட இந்த முருங்கைக்காவும் சிக்கன் போட்டு மசாலா தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜமி குக்கிங் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊருக்கு போயிருக்கும்போது மரத்தில் நிறைய முருங்கைக்காய் இருந்தது. அதை பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த முருங்கைக்காவும் சிக்கன் போட்டது இப்போ மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடான உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். நான் இந்த முருங்கைக்காய் மசாலா செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கனும் ஒரு 7-8 முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா செய்கிறதுக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்து அதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கணும். இப்போ சிக்கன் சேர்த்த பிறகு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும்போது அந்த சிக்கனும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு அந்த சிக்கனை அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும். இந்த முருங்கைக்காய் சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா சிக்கனில் மட்டும் இல்லாமல் மட்டன் இல்லைனா இறா இதில் ரெண்டுத்துலேயும் எது வேணால் கூட சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். சிக்கன் வதக்கும் போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். சிக்கன் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதில் மசாலாலாம் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த மசாலாவுமே நல்லா வதக்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த பிறகு அதுவுமே நல்லா வதக்கிக்கணும். தேங்காயோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 மூடியை விட கொஞ்சம் கூட எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கும்போது தேங்காயில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து அந்த மசாலாவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கணும். இந்த முருங்கைக்காய் சேர்த்த பிறகு இந்த மசாலா கூட இந்த முருங்கைக்காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கும்போது உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், தேவைன்னா பார்த்து சேர்த்துக்கணும். காய் நல்லா வதக்கின பிறகு இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து மூடி வச்சு மூடி நம்ம காயை நல்லா வேக விடணும்.
ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் வெந்துருச்சான்னு பார்க்கணும். காய் வேகலைன்னா மறுபடியும் மூடி வச்சு இந்த முருங்கைக்காவை நல்லா வேக விடணும். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. மசாலாவில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் முருங்கைக்காய் மசாலா ரெடி. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.